அழுதுட்டு நானே சொல்லிட்டேன், கால் எடுத்துருங்க, கால் எடுத்துருங்க. அதெல்லாம் என்னால தாங்கவே முடியல அந்த டைம்ல. வேணாண்ணா ஐயாண்ணா வேணாண்ணா எனக்கு காலே வேணாண்ணா எனக்கு கட் பண்ணிடுங்க. அவர் என்ன பண்றாருன்னா அது கண்டிஷன் பாக்குறன்ற பேர்ல உள்ள அப்படியே டைரக்டா அதுக்குள்ள அது உள்ள வந்து இந்த பிளட் வெசல்ஸ் போற அந்த வெயின்ஸ் இருக்கும், அதை புடிச்சு இப்படி விடுறாரு. அது ஃப்ளோ நல்லா வருதா அந்த மாதிரி இவருக்கு அட்லீஸ்ட் ஒரு பேசிக் மினிமல் டோசேஜ் பெயின் கில்லராச்சும் எதனா போட்டு எதனா பண்ணிருக்கலாம். அப்படியே லைவா அவர் பண்ணிட்டே இருக்கும்போது அது பார்த்துக்கிட்டே இருக்கும். ட்ரேவா பிளட் எடுத்து இவர் வந்து பயந்துட்டாரு, அதை பார்த்து பயந்துட்டாரு. நானும் அப்புறம் அந்த ராகுல்னு சொல்லி ஃப்ரெண்டு டாக்டர், இவங்க 2 பேர் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தோம். ட்ரேவா எடுத்துட்டு போய் ஊத்துறோம். அது கூட அவங்க வந்து கிளீன் பண்ணி இது பண்ண மாட்டாங்க. எல்லாமே நம்மளே பண்ற மாதிரி இருக்கு. அந்த இதுல கட்டை போடுறாங்க, ரிமூவ் பண்றாங்க, கையை விட்டு நோண்டுறாங்க, மறுபடியும் கட்டு போடுறாங்க. சரின்னு அந்த கட்டு என்ன டாக்டர் திரும்ப திரும்ப பண்றீங்க, சரி ஓகே இதை தூக்கி போடாதீங்க, இது பத்திரமா வச்சுக்கோங்கன்னா அதை ஹவுஸ் கீப்பிங் திருப்பி தூக்கி போட்டாங்க, திருப்பி பண்றாங்க. ஒரு மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு மேல எல்லாம் சுத்தமா முடியாம அழுதுகிட்டு கால் எடுத்துருங்கன்னு சொல்லி நான் என்னால எழுந்துக்க முடியல, செம்மையா அழுதுட்டேன். அதுக்கப்புறம் தான் ஓகே இங்க ட்ரீட்மெண்ட்டே எனக்கு தெரிஞ்சு பார்க்க மாட்டாங்க போல, இது சரிப்பட்டு வராது, நம்ம ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து ஸ்டான்லில இருந்து கூப்பிட்டுட்டு நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க.